நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்ப்போம். அது என்ன அப்டின்னா, இந்த பங்களாதேஷ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான். பங்களாதேஷ்ல வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் தேர்தல் நடக்கப் போகுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்டின்னா, அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாமே இந்துக்கள் மட்டும் கிடையாது. மேலும் இந்த சிறுபான்மையினர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க அப்டின்னு பார்க்கப்படுது. இது என்ன சொல்லுது அப்டின்னா, இந்த பிஜேபி அவங்களுடைய என்ட்ரி பங்களாதேஷ்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த எல்லாரும் பேசுறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஹாதியோட கொலையில சம்மந்தப்பட்டவங்க இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மான ஒரு விஷயத்த பங்களாதேஷ் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. வாங்க ஃபுல் டீட்டெயில் வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த பங்களாதேஷனுடைய முன்னாள் பிரதமர் கலிதா மற்றும் இந்த ஜியாவோட மகன் தாரிக் ரஹ்மான் இப்போ நாட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். பிப்ரவரி 12, 2026 நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் அவர் கலந்துக்க போறாரு அப்படின்னு பார்க்கப்படுது. அதுக்காக தன்னுடைய வாக்காளர் அட்டையை அவர் புதுப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டு போடுறதுக்கு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் தயார்படுத்திட்டு வராரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். அவரோட மனைவி ஆகட்டும், மகள் ஆகட்டும் எல்லாருமே இந்த வாக்காளர் அட்டையெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த பிஎன்பி கட்சியோட முக்கிய தலைவான இவர் வர்றது அந்த நாட்டு அரசியலில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். அவர் வந்த உடனே செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னா, இந்த கொல்லப்பட்ட இன்க்லாப் மஞ்சோட நிறுவனரான இந்த ஷெரீப் உஸ்மான் ஹாடியினோட கல்லறைக்கு போய் மரியாதை செலுத்தினார் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இப்போ அந்த அமைப்பினர் என்ன பண்றாங்கன்னா, ஷபாக் அப்படின்னக்கூடிய ஒரு இடத்துல, ஷபாக்ன்றது ஒரு டாக்கால இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடம், அந்த இடத்துல உட்காந்து அவங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா, 30 நாளுக்குள்ள இந்த விசாரணையை முடிச்சு தீர்ப்பு சொல்லணும் அப்படின்றது முதல் கோரிக்கை. பங்களாதேஷ் போலீஸ் மட்டும் இல்லாம FBI இல்லைன்னா ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ் இந்த மாதிரி சர்வதேச விசாரணை குழு இதை விசாரிச்சு எங்களுக்கு நீதி வழங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இராணுவத்திலையும் சரி, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய உளவுத்துறையிலையும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த அவாமி லீக்னா இந்த ஷேக் ஹசீனாவோட கட்சி, இவங்களுடைய ஆதரவாளர்களை இம்மீடியட்டாக கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பிஎம்ஜேபி அப்படின்னு சொல்றாங்க. பேர்லேயே உங்களுக்கு தெரியும், பிஜேபி பிஎம்ஜேபி. இதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான செய்தின்னு நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல சிறுபான்மையினர் மேலே நடக்கிற அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கும் தங்களோட உரிமையை பாதுகாப்பவும் இந்துக்கள் ஒரு புதிய கட்சியை இப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் மைனாரிட்டி ஜனதா கட்சி அப்படின்னு சொல்றோம். பிஎம்ஜேபி அப்படின்னு வச்சிருக்காங்க. இவங்க இந்த பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் 300 இடங்கள் மொத்தமாக தேர்தல் நடக்க போகுது. அதில் 91 இடங்களில் இவங்க போட்டியிடுறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. இவங்களோட இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40லேருந்து 45 இடங்களை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்கள், அப்புறம் இந்த பௌத்த மதம் சேர்ந்தவங்க, அப்புறம் கிறிஸ்துவர்கள், இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 10% இடஒதுக்கீடை வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு 8 கோரிக்கைகளை முன்னி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த பிஎம்ஜேபி கட்சியினோட தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த சுக்ரதி குமார் மண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவாமி லீகை ஆதரிப்பதை விட்டுட்டு இந்துக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எங்களை இந்தியா ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை இந்திய, அதாவது பிஜேபி ஆளக்கூடிய இந்திய அரசாங்கத்துக்கு வெளிப்படையாக ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான் மற்றும் துருக்கி இதை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பங்களாதேஷில் இந்துக்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குவது பாகிஸ்தான் மற்றும் துருக்கிக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த கட்சி ஒரு வேளை 40லேருந்து 50 இடங்களை ஜெயிச்சிச்சு அப்படின்னா பங்களாதேஷ் அரசியலில் இவங்களுக்கு தான் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னக்கூடிய ஒரு பதவி வந்துடும் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போது இந்தியாவுக்கு சாதகமான முடிவுகளை இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த 2 நாடும் கருதுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் இவங்க இந்தியாவில் இயக்கப்படுற ஒரு கட்சி, இவங்களை நீங்கள் ஆதரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பாகிஸ்தானும் துருக்கியும் நிறைய வதந்திகளை பங்களாதேஷ்குள்ள பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கட்சி என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒன்று இவங்க இந்த பிஎன்பினா இப்போ புதுசாக வந்திருக்காரு இல்லையா, அவரு கூடயோ அல்லது இந்த ஜமாதி இஸ்லாமின்றது தான் ட்ரெடிஷனலாக அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தோட இயக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த 2 கட்சி கூடயும் இவங்க கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு சொல்றாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க இந்த பிஎன்பி கூட தான் வைப்பாங்க. ஏன்னா இந்த ஜமாதி இஸ்லாமின்றது ஒரு மதவாத கட்சி அப்படின்ற மாதிரி அங்கே அறியப்பட்டிருக்கு. அதனால அது கூட அவங்க அதிகமாக வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப
கம்மி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த உஸ்மான் நாட்டியை கொண்டவங்க வந்து மேகாலயா பார்டர் வழியாக இந்தியாவுக்குள்ளே தப்பி வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பங்களாதேஷ் போலீஸ் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஏற்கனவே அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஒரு புது ட்விஸ்ட்டே சொல்லிருக்காங்க, எந்த வழியாக போனாங்க, எப்படி போனாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பங்களாதேஷ் போலீஸ் அவங்க வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கொலையில் முதன்மையான குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஃபைசல் கரீம் மசூத் மற்றும் ஆலம்கீர் ஷேக் இவங்க 2 பேரும் பங்களாதேஷில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மைமன் சிங் அப்படின்னு கூடிய ஒரு மாவட்டத்தில் உள்ள ஹாலுவா காட் அப்படின்ற எல்லைப்பகுதிக்கு வந்து அவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அங்கிருந்து அவங்க இந்திய எல்லைக்குள்ள நுழைஞ்சி மேகாலயாவில் துரா அப்படின்ற கூடிய ஒரு நகருக்கு சென்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு பூரி மற்றும் சாமி அப்படின்ற 2 இந்தியர்கள் வந்து உதவி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க மேகாலயா போலீஸாரால் வந்து கைது செய்யப்பட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பங்களாதேஷ் போலீஸ் வந்து ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு இந்தியா கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பங்களாதேஷ் போலீஸ் இப்படி சொன்னது சில மணி நேரத்திலே வந்து மேகாலயா போலீஸும் சரி நம்மளோட பிஎஸ்எஃப்பும் சரி இதை திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹாலுவா காட் செக்டர் வழியாக யாருமே எல்லை தாண்டி வரல, அப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கான எந்த ஒரு சிசிடிவி ஆதாரமோ அல்லது உளவுத்துறை தகவலோ எங்கள்கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃபோட டிஜிபி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பங்களாதேஷ் போலீஸ் சொன்ன மாதிரி இந்த பூரி மற்றும் சாமி அப்படின்ற 2 நபர்கள் வந்து மேகாலயாவில் கைதுலாம் பண்ணப்படலை, நீங்கள் சும்மா கதையை விடாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த மாநில போலீஸும் வந்து இதை தெளிவுபடுத்திருக்காங்க அப்படி தான் நம்ம பார்க்குறோம். டாக்காவிலிருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த எல்லைக்கு இவ்வளவு கெடுபிடிகள், ஏன்னா இந்த மர்டர் நடந்த உடனே அவங்க வந்து பயங்கர சர்வேலன்ஸில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களை பிடிக்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ கெடுபிடிகளை மீறி வந்து இவங்க 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே உள்ளே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விஷயத்த நம்மளுடைய பிஎஸ்எஃப்பும் மேகாலயா போலீஸும் வந்து தெரிவிச்சிருக்கு. சரி, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இப்படி நீங்கள் பேசுறது வந்து ரொம்ப தப்புன்ற மாதிரி இந்தியா நம்ம சைட்லேருந்து ஒரு காட்டமும் கொடுத்துருக்கு. இது வந்து முற்றிலும் வந்து பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவுபடுத்தோம். பங்களாதேஷ் வந்து இப்போ ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்திய பார்டரில் இருக்கிற நம்ம வீரர்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது யாரும் அவ்வளோ ஈஸியாலாம் உள்ளே வந்துட முடியாது அப்படின்ட்டு தான் தெளிவாக சொல்கிறாங்க. பங்களாதேஷ் தேர்தல் காலம் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த மேகாலயா பார்டர் அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பார்டர் வந்து ஒரு ஒரு கிரிட்டிக்கலான பார்டர் தான். ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த மேகாலயாவில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து மலைப்பகுதிகள், காடு பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அங்கே ஒரு தெளிவான பார்டரில் ஃபென்சிங்லாம் பண்ண முடியாது. பிஎஸ்எஃப் வந்து அங்கே கார்ட் பண்ணுவாங்க. அவங்க கார்ட் பண்ணுறதை வந்து மீறி யாராவது உள்ளே வர்றது அப்படின்றது கஷ்டம் தான். பட் ஃபென்சிங் எதுவும் கிடையாதுன்றது நம்ம இங்கே குறிப்பிடணும். ஸோ அதனால் அவங்க வந்திருக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு யூகத்தில் தான் வந்து இந்தியா மேலே குற்றச்சாட்டுங்களே தவிர அவங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஸோ ஓகே, இப்போது இந்த பிஎம்ஜேபி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஜேபி வந்து உள்ளே நுழைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே பார்க்குறாங்க. இது இந்த 2 நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். யார்? ஒன்று இந்த பாகிஸ்தான், இன்னொன்று இந்த துருக்கி. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் இப்போ சேர்ந்து இந்த நாட்டை வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த மைனாரிட்டி கட்சி ஒரு 40 இடங்களை வந்து கைப்பற்றுச்சு அப்படின்னாக்கா பங்களாதேஷினுடைய இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் சால்வ் ஆகுது. அதாவது குறிப்பாக இந்த சிறுபான்மையர் மேலே ஏற்படக்கூடிய இந்த தாக்குதல் வந்து கம்மியாகும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே மக்களே, ஸோ பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள ஒரு புதிய அப்டேட் இதுதான். மேலும் அப்டேட் வர வர நான் வந்து பங்களாதேஷ் பற்றின விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ல அவங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை, ஜெய்.